ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. ஐபிஎல் ஓட கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு. Q2க்கு வந்துட்டோம். பிபிகேஎஸ் வர்சஸ் எம்ஐ. சூப்பரா ஆடி அந்த ஒரு மேட்ச் மட்டும் தோத்த பிபிகேஎஸ் சுமாரா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சூப்பரா ஆடிட்டு எலிமினேட்டரையும் ஜெயிச்சு உள்ள வந்திருக்கிற எம்ஐ. அகமதாபாத்ல மேட்ச். இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? வருத்தமா இருக்கும் ஒரு டீமுக்கு எச்சு கொடுக்கறதுக்கு. ஏன்னா இந்த ஒரு இதுக்கு வந்துட்டு ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் ஃபைனல் ஒரு டீம் தோத்து தான் ஆகணும் அப்படிங்கும் போது வி ஹவ் டு ஆனஸ்ட்லி கிவ் அ எட்ஜ் டு ஒன் டீம். அது வருத்தமா இருக்கு. ஏன்னா போத் டீம்ஸ் டிசர்வ் டு கோ டு த ஃபைனல். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. கன்சிஸ்டன்டா ஆடிட்டு வர்ற பிபிகேஸ் ஒரு சர்க்கிள் 5-4 தோத்துட்டு அப்படியே சிங்கம் மாதிரி எழுந்து வந்து நிக்கிற மும்பை இந்தியன்ஸ். ஸோ ரெண்டு டீமுமே தே டிசர்வ் டு பிளே த ஃபைனல் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. ஆனா ஒரு டீம் தான் எட்ஜ் கொடுக்க முடியும், ஒரு டீம் தான் ஜெயிக்க போகுது. இப்ப வந்து அகமதாபாத்ல என்ன நடந்திருக்கு, ஒரு என்ன சொல்றது, இப்ப ஐபிஎல் 2025ல பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 222. ஆனா டாஸிங் பண்றவங்க bowling தான் போடுவாங்க. அது இப்பயே சொல்லிடுறேன், அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கும் தெரியும். பேட்டிங் செகண்ட் பாத்தீங்கன்னா 187. எந்த ஒரு மேசிவ் கேப் இருக்கு பாருங்க. பீடா, இந்த ஒரே நிமிஷம் சாரி டு இன்டரப்ட். ஆனா போன மேட்ச் வந்து பேட்டிங் எடுத்தாங்க மும்பை, டியூ வரும்னு தெரிஞ்சு கூட. ஏன்னா ஜிடி மேல பிரஷர் போடுறதுக்காக அந்த வாட் எவர் டாக்டிகலி தே டிட் திஸ். திருப்பி பஞ்சாபுக்கு அதே மாதிரி பண்ண மாட்டாங்களா? இப்ப எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ரெண்டு சார், இப்ப எல்லா டீம்லயும் ரெண்டு ரெண்டு அனலிஸ்ட் இருக்காங்க. நம்பர்ஸை பார்ப்பாங்க. இப்ப நான் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லா அனலிஸ்டும் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு பேசிக் நம்பர். அதுக்கப்புறம் கேம் பிரேக்கிங் நம்ம வேற மாதிரி கொடுக்குறோம், அவங்க வேற மாதிரி கொடுப்பாங்க. இட் கேன் பி பெட்டர் தேன் வாட் வி ஆர் கிவிங். ஆனா இந்த பேசிக் இது உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு பிச்சை பார்ப்பாங்க, ஒரு கட்டாந்தர பிச்சா இருக்கும் போது எப்படி யோசிப்பாங்க, இதுல டிஃபெண்ட் பண்றது கஷ்டம், ரெண்டு டீமுக்கும் பேட்டிங் டெப்த் இருக்கு, எப்படி யோசிப்பாங்க, வேணாப்பா நம்ம வந்து சேஸ் பண்ணிடலாம், இது வந்து பயமா இருக்குது, வேணாம், இது உள்ள போட்டு ஒரு 180 185 நம்ம இது பண்ணிட்டோம்னா ஓகே. ஆனா அந்த 180 185 நடக்க மாட்டேங்குது. பட் ஐ எக்ஸ்பெக்ட் மும்பை இஃப் தே வின் த டாஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், டியூ வந்தது சார், நீங்க சொன்ன மாதிரி டியூ வந்தும் டிஃபெண்ட் பண்ணாங்கல்ல. பிகாஸ் தே காட் எனஃப் ரன்ஸ் ஆன் த போர்டர். 222 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோருங்கும் போது வை டு யூ வாண்ட் டு வரி அபவுட் டியூ? 222 வித் பும்ரா அப்படின்னா ஆப்வியஸ்லி அதே மாதிரி பாருங்க. சிபிகேஎஸ் ஓட bowling வந்து நாட் பேட், பட் கம்பேர்ட் டு மும்பை சிபிகேஎஸ் bowling இஸ் நாட் தட் கிரேட். தட் இஸ் ஆனஸ்டிங் போது அவங்க என்ன பண்ணணும், ஒருவேளை நீங்க உள்ள போட்டு மும்பை ஒரு 220 திருப்பி அடிச்சுட்டாங்க, பும்ரா இருக்காருன்னா தட் இஸ் கோயிங் டு பி a பிக் பிரஷர். ராதர் யூ வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட். சிபிகேஎஸ் பேட்டிங் ஹஸ் காட் மோர் டெப்த் than மும்பை, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பாருங்க, இங்க ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 243 ஃபார் 5 டிவிகேஎஸ் தான் அடிச்சிருக்காங்க இந்த கிரவுண்ட்ல. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 232 ஃபார் 5 அதே மேட்ச். இப்ப பாருங்க, 14 இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல 9 இன்னிங்ஸ் 200 பிளஸ். 7 தடவை பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடின டீம் 6 தடவை 200 பிளஸ் அடிச்சிருக்காங்க. த லோயஸ்ட் ஸ்கோர் பை டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் 196 ஃபார் 6 ஜிடி வர்சஸ் மும்பை. இப்ப நான் வந்துட்டு உங்களை கேட்கறேன், இந்த மாதிரி ஸ்டாட்ஸை கொடுக்கும் போது நீங்க எப்படி யோசிப்பீங்க? பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு யோசிப்பீங்களா, இல்ல பீடா வியூ வர சான்ஸ் இருக்கு, எதை வேணாலும் சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பவுல் பண்ணுவீங்களா? ஜஸ்ட் ஆஸ்கிங் யுவர் ஒப்பீனியன் ஆனஸ்ட்லி அஸ் a கிரிக்கெட் எக்ஸ்பர்ட். நான் வந்து அதான் பீடா, ஐ ட்ரை டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட் த அப்போசிஷன் அவுட் ஆஃப் த கேம். கிரன்ச் கான்டெஸ்ட், ஒரு நாக் அவுட் அப்படிதான் பண்ணணும். அதை தான் பண்ணணும் ரெண்டு டீமும். பட் என்ன பண்ண, மும்பை லாஸ்ட் இதுல இப்ப திருப்பியும் நான் சொல்றேன், இந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 222 சொல்றேன். 208 நீங்க அடிச்சீங்கன்னா, இப்ப சிஎஸ்கே எல்லாம் வந்து எப்படி ஜெயிச்சாங்க பாருங்க, ஜிடியோட எவ்வளவு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சாங்க பாருங்க. 208 இங்க தேவை. இப்ப நீங்க எப்படி யோசிப்பீங்க? 230 அடிக்கணும், 240, அந்த கேல்குலேஷன்ல போனீங்களா தான் நீங்க ஸ்டம்பிள் ஆவீங்க. டீம் பேட்டிங் செகண்ட், தேர் ஆல்வேஸ் அண்டர் பிரஷர், ட்ரைங் டு சேஸ் ஸ்கோர் மோர் தேன் 210. அடிக்க போய் தான் அங்க ஆவரேஜ் ஸ்கோர் கம்மியா வருது ஒழிய the condition of the pitch never changes சார். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த செட்டிங் பேச அந்த நீங்க 10 ஓவர்ல வந்து ஒரு 85 வந்துட்டீங்கன்னா 11 to 15 ஒரு 55, 16 to 20 ஒரு 65 வந்துடும். that takes you to a score between 205 to 210. டெஃபினட்டா got a chance to win, putting the pressure on the opposition. அதுல எந்த சந்தேகம் பாருங்க. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே 230 ஃபார் 5, ஜிடி 147 ஆல் அவுட். இந்த சக்கரவியூகம் இருக்கிற இந்த டீம் எல்லா மேட்சும் இன்ஸ்பைட் ஆஃப் லாஸ்ட் கேம்
scoring 208 against Mumbai with Jasprit Bumrah. They got out for 147. There is nothing wrong in the pitch at all. இப்ப இங்க வந்து வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பேட்டிங் உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு வந்து நீங்க எப்படி ஆடுறீங்க அங்க நீங்க தப்புன்னு இது பண்ணி விக்கெட் கொடுத்தீங்க காலி. சிஎஸ்கே பாருங்க 68 for 1, ஜிடி 35 for 3. இப்ப என்ன பண்ணுவாங்க 6 ஓவர்ல கண்ணாப்பண்ணர் கடார்மடார் அடிக்கிறேன் 220 வேணும் அப்படின்னு டீம்ஸ் லூஸ் தேர் வே அவுட். போலிங் கடைசி 6 ஓவர் சார் நிறுத்தவே முடியாது. பாருங்க கான்ட்ராஸ்ட், ஜிடி வந்து 72 for 1 கன்சீட் பண்ணிருக்காங்க, சிஎஸ்கே கன்சீடட் 37 for 3. தட் இஸ் அ பாட்டம் லைன். இப்ப இவங்களுக்கு என்னன்னா பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. சஹல் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்றாரா இன்னைக்கு, அது ஒரு இம்பார்ட்டன்ட் இது அஸ் இம்பாக்ட் சப். கெயில் ஜெமிசனா சேவியர் பாட்லெட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 9ல வந்துட்டு உங்களுக்கு ஆடிடுவாரா சஹல் இன்னைக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் என்னன்னு தெரியல. உமர் சாய் ஆடிடுவாரா? அதத்தான் உமர் சாய் கண்டிப்பா ஆடுவாங்க. ஜெமிசனா பாட்லெட்டா அப்படின்னு தான் ஐம் 100% ஷூர் உமர் சாய் வில் பிளே. இந்த ஒரு இதுதான் இப்ப வந்து உமர் சாய் வந்து நம்பர் 8, பிரார் நம்பர் 9ங்கும் போது ஜெமிசனோட பேட்டிங்கை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா அது ஐ டோன்ட் நோ. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டூயிங் சோ மச் ஆஃப் பேட்டிங். ஏன்னா எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா போட்டாரு பீடா, அந்த கோலிக்கு நல்லா தான் போட்டாரு. அடுத்து வந்து மாயங்க் அகர்வாலுக்கு நல்லா தான் போட்டாரு. நல்லா போட்டாரு. அந்த பிட்ச் வாஸ் தேர் வாஸ் டூ மச் ஃபார் த ஃபாஸ்ட் போலர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஓவர்ல 6வது ஓவர்ல 21 ரன் போச்சு. இஸ் நாட் டெஃபினெட்லி குயிக், இஸ் நாட் அ குயிக் போலர். இப்ப அஸ்மத்துல்லா ஒமர் சாய் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்கில் இருக்கானா, இந்த கிளாஸ் சர்ஃபேஸ்ல கூட ஸ்விங் பண்ற ஸ்கில் இருக்கு அவருக்கு. அந்த புவனேஸ்வர் குமார், பிரவீன் குமார் மாதிரி இஸ் ஆல்சோ எ பெட்டர் பேட்ஸ்மேன் தேன் கைல் ஜெமிசன் என்னோட ஒப்பீனியன்ல. ஆப்கானிஸ்தான்ல ஒரு சூப்பர் நாக்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. அந்த இதுல நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி உமர் சாயை உட்காத்தி வச்சுட்டு பாட்லெட்டை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. ஏன்னா வந்து கைல் ஜெமிசனும் பாத்தீங்கன்னா வந்து பனைமரத்துல பாதி இருப்பாரு. 6'7" டால் ரிலீஸ். ஒரு நியூ பால் ஒரு பவுன்ஸ் எடுத்து ஓகே உங்களுக்கு அங்க எங்கே வந்துட்டு ஏதாவது இது இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒன் ஆஃப் தம் வில் சிட் அவுட். அவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா, ஜார்ஜ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், சஷாந்த் சிங், நேல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், அஸ்மத்துல்லா ஒமர் சாய், ஜெமிசன் அண்ட் பாட்லெட், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங், யஜ்வேந்தர் சஹல் பிட்டானா, யஜ்வேந்தர் சஹல் இல்லைன்னா தே மே திங்க் அபவுட் ஸ்ட்ரென்தனிங் தேர் ஸ்பின். ஸ்பின் வந்து ஒரு ஸ்பின்னரோட போக கூடாது. ஏன்னா ஹர்ப்ரீத் பிரார் எப்படின்னா ஒரு கண்டெய்னிங் போலர். ஆல்சோ பிக்ஸ் அப் பிகாஸ் அட்டாக்கிங் போலர் பாத்தீங்கன்னா யஜ்வேந்தர் சஹல். துபாய் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சம்மர் இஸ் கோயிங் டு கிவ் சம் மேர். அப்புறம் வைசாக் விஜயகுமார். வைசாக் விஜயகுமார் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ரம் நோவேர் ஜெயிச்சு கொடுத்தாரு அவங்களுக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. இதே இந்த கிரவுண்ட்ல தான். பட் அந்த இதை வச்சு அவரை எடுக்கிறாங்களா? ஒன் ஆஃப் தம் வில் பி தேர், நன் ஆஃப் தம் வில் பி அ பேட் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பட் சஹல் வந்து ஆடியே ஆகணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் தான் வந்துட்டு மும்பை வில் ரியலி ஃபேஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப கிளீசன் வந்துட்டு ஃபிட்டா இல்ல இல்ல வந்துட்டு சஹர் வந்துட்டு ஃபிட்டா? நீங்க சஹர் வந்து லாஸ்ட் மேட்ச் நெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாருன்றீங்க. இப்ப கிளீசன் அவ்வளவு தூரம் கூட்டு வந்தாரு, ஒரு வைட்டல் விக்கெட் எடுத்தாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் குயிக்காவும் போட்டாரு. இந்த பாவம் கடைசி ஒரு 3 பாலுமே அவர் 3 ரன் தான் கொடுத்தாரு. ஒரு டாட் பால், ஒரு சிங்கிள், ஒரு 2 அவ்வளவுதான் கொடுத்தாரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாவம் இந்த ராஜ்பாவா, அதே மாதிரி அந்த ஹிம்மத் சிங் சொன்னதுதான், நீங்க இட் வில் பி வெரி ஹார்ஷ் டு டிராப் ஹிம். ஒண்ணுமே பண்ணாத ஒரு பையனை நீங்க எப்படி டிராப் பண்ணுவீங்க? போன தடவை பாத்தீங்கன்னா கரண் சர்மாவுக்கு பதிலா ரகு சர்மா வச்சிருந்தாங்க. 32 வயசு, ரொட்டுன்னு திரும்ப அவர் போடுறதும் குயிக் த்ரூ தயார ஒரு ஒரு நல்ல போலர் அவரு. இவங்களோட பிளேயிங் லெவன் இவங்க எப்படி போவாங்கன்னா கன்சிடரிங் கிளீசன் இஸ் ஃபிட். ஏன்னா அவ்வளவு பெரிய இதுவா தெரியல, கொஞ்சம் ப்ரிகாஷனுக்கா கூட மேட்ச் முடிஞ்சு போச்சு அவர் வெளியில வரும்போது. ஸோ சம்மன் கேன் போல் த 3 balls வெளியே வந்துட்டாரு. ஸோ டேக்கிங் தட் இன் டு கன்சிடரேஷன், ரோஹித் சர்மா, ஜானி பேர்ஸ்டோ, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ராஜ் பாவா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சேல் சாண்டர், பும்ரா, கிளீசன் அண்ட் போல்ட், அவங்களோட இம்பாக்ட்ஸ் ஆஃப் த சர்ப்ரைசிங்லி தே ஹேட் ரகு சர்மா. கரண் சர்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல. இட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் கரண் சர்மா அண்ட் ரகு சர்மா. ஒருவேளை கிளீசன் ஃபிட் ஆகல அப்படின்னா கிளீசன் பதில சஹரை கொண்டு வந்துட்டு வேற வழி கிடையாது. அப்ப ராஜ் பாவாக்கு பதில சரித் தசலக்காவை கொண்டு வருவாங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு நம்பர் 4 திலக் வர்மா ஆடுறாருன்றதுனால there is a chance the explosive Bevan Jacobs can play. It all depends on Gleason's fitness. அதனால வந்துட்டு இந்த கன்சிடரிங் இந்த ஃபர்ஸ்ட் 6 overs பர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரோஹித் சர்மாக்கு படுது, பேட் ஸ்டோக்கு இந்த பிச்சில் படும்.
இவரே குமார் யாதவ் அடிச்சுட்டே இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா எஸ் பிரப்சிம்ரன் சிங் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் ரிக்கல்டன் மாதிரி ஒரு 20-25 அடிச்சு அவுட் ஆறாரு. பிரியான்ஷா கிரேட் டேலண்ட். இந்த கன்சிஸ்டன்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7/10 கொடுக்கலாம். ஜார்ஜ் இங்கிலீஷும் ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறாரு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அந்த அட்வான்டேஜ் டெஃபினட்டா மும்பைக்கு இருக்கு. கடைசி 6 ஓவர்ஸ் போலிங் ஒரே ஒரு ஃபேக்டர் தான். ஜஸ்பிரீத் பும்ரா 2 ஓவர் போட போறாரு. ஐ டோன்ட் சி ஹிம் எக்ஸ்போசிங் ஹிம் மோர் இந்த ஃபர்ஸ்ட் 14 ஓவர்ஸ் கன்சிடரிங் டிவிகேஎஸ் டெப்த் இன் பேட்டிங். அந்த ஒரே இதனால அந்த எட்ஜும் இவங்களுக்கு இருக்குன்றதுனால somehow I feel Mumbai will go with the 52-48 edge. இதை ஒத்துக்கிறீங்களா? வாய்ப்பில்லை பீடா. ரெண்டு புது டீம் ஃபைனல்ஸ் ஆட போது, ஒரு நியூ வின்னரை நம்ம பார்க்க போறோம்ன்றீங்களா? எனக்கு என்னமோ பஞ்சாப் ஜெயிப்பாங்கன்னு தோணுது பீடா. அந்த wounded டைகர்ஸ் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. they earned this place to be here. ரொம்ப கன்சிஸ்டன்டா அடிக்காங்க த்ரூ தி டோர்னமெண்ட். ஏற்கனவே ஒரு மேட்ச் ஜிடியோட அகமதாபாத்ல ஆடினாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல செம்மடி அடிச்சாங்க இந்த கிரவுண்ட்ல. திஸ் வென்யூ வில் சூட் தேர் பேட்டிங் லைனப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மும்பையும் பாத்தீங்கன்னா 220 அடிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி சாம்பியன் டீம். பட் அவங்க அதையும் ஆல்மோஸ்ட் லூஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட they lost that match. பும்ரா pulled it back for them. லாஸ்ட் ஓவர்ல ஹர்திக் pulled it back. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு they came through somehow. But Punjab need this more. Punjab will be more hungry for this battle அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால I think Punjab may edge out Mumbai. Very very close game, maybe last over. But I think Punjab may win this speed. நான் I'll be very பாப்போம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேண்டசி போனோமா? இல்ல, நீங்க யூஆர் கிவிங் யுவர் ரீசன்ஸ். நான் தான் சொன்னேன் ப்ரிவியூ முன்னாடியே என்ன சொன்னேன், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிக் எ டீம் போத் டீம்ஸ் ஆர் பிளேயிங் வெல் அப்படின்னு. இதுல ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒருவேளை பிரியான்ஷாரியா சீக்கிரம் அவுட் ஆயிட்டாருன்னா அடுத்த லெப்ட் ஹேண்டர் நேல் வதேரா தான். ஸோ வந்து வேலையில்லா பட்டதாரி இந்த தடவை 4 ஓவர் போட்டுருவாரு. தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ். போன தடவை என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 லெப்ட் ஹேண்டர் இருக்காருன்னு சாண்ட்னரை மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்காதனாலதான் ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாச்சு. தெர் இஸ் அ குட் சான்ஸ் பிகாஸ் இஃப் பிரியான்ஷாரியா ஸ்டேஸ் ஆன், இப்போ ஒரு லெப்ட் ரைட் காம்பினேஷனா கண்டிப்பா சாண்ட்னர் போலிங் போடுவாரு. ஒன்லி நேல் வதேரா அண்ட் பிரியான்ஷாரியா 2 பேரும் மாட்டினா தான் உங்களுக்கு வந்து சாண்ட்னர் போட மாட்டாருங்கும் போது, சாண்ட்னர் இந்த மாதிரி பிச்சுல கில்லாடியா 4 ஓவர்ல 33 32 போட்டுருவாரு. ஜஸ்பிரீத் பும்ரா அவரை பத்தி சொல்லணும். அவர் எப்ப அவருக்கு கடைசியா பேட் டே வந்தது இல்லை, என்னால கணக்கே பண்ண முடியல T20 கிரிக்கெட்ல. பட் எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன், யூ நெவர் நோ. தட்ஸ் வாட் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட். ஸோ உங்களோட காலை வந்து டிஸ்கார்ட் பண்ண முடியாது. எனக்கு வேற வழி இல்லாம நான் மும்பைக்கு இது கொடுக்குறேன். That doesn't mean that PBKS is lagging behind in anything. They have been absolutely powerhouse. பயங்கரமா ஆடி இருக்காங்க. இப்ப பிச்சை பத்தி சொல்லிட்டுவாங்க. இட்ஸ் கோயிங் டு பி another ஹை ஸ்கோரிங் கான்டெஸ்ட். நீங்களும் அதை சொன்னீங்க. கையை கண்டிப்பா எடுப்பேன். திலக் வர்மா பேட்டிங் அட் நம்பர் 4 லுக்ஸ் லைக் ஸ்லோலி இஸ் கெட்டிங் பேக் டு இஸ் ஒரிஜினல் ஃபார்ம். அவரையும் எடுப்பேன். பும்ரால நீங்க விடவே முடியாது. கண்டிஷன்லாம் பார்க்காதீங்க, பும்ரா எடுத்துருங்க. ஜெயா சையருக்கு படும். somehow I feel the last 6 overs ஹர்ஷதீப் சிங் ஃபேக்டர் will also come in. ஸோ என்னோட 5 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஹர்ஷதீப் சிங். எனக்கு திருப்பியும் நீங்க இனிமே நான் பட்ட அடி போற ஒரு ரஷீத் காரை வச்சு அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல அவரை எடுக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்றேன். ரஷீத் கான் தான் இல்லையே, அந்த டீம் தான் போயிட்டாங்களே. ஓ கிரவுண்ட் அந்த கிரவுண்ட்ல தான் கிரவுண்ட்ன்றதால அந்த பாசத்தை சொல்றேன். ஆமா, இந்த 3 டாப் 3ல 2 பேர் வச்சு வெளுக்க போறாங்க போயிட்டாங்க. பிரியன்ஷாரியா, பிரப்சிம்ரன் இல்லாட்டி இங்கிலீஷ். இந்த 3 பேர்ல 2 பேர் வெளுக்க போறாங்கன்னு தோணுது எனக்கு. போல்ட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த சைடு வந்து விக்கெட் விழுந்தாலும். ஸோ இந்த 3 பேர்ல 2 பேர் எடுங்க. ட்ரெண்ட் போல்ட் எடுங்க, ஹர்திக் பாண்டியா எடுங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவா ரோஹித் சர்மாவை எடுத்தே ஆகணும். நான் போன தடவை சொன்னேன், பிக் மேட்ச் பிளேயரு வச்சு வெளுத்து விட்டுருவாரு. இந்த மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் வச்சு இது பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஸோ ரோஹித் சர்மா கண்டிப்பா எடுத்துடலாம். ஸோ இதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ரோஹித், ஹர்திக், போல்ட், பஞ்சாப் டாப் 3 அப்படியே முடிஞ்சா எடுத்துருங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிஷன்ஸ் காம்பினேஷன் சொல்லியாச்சு. ஸ்லெண்டர் நீங்க மும்பைன்னு சொல்லியிருக்கீங்க, அதே ஸ்லெண்டர் நான் வந்து பஞ்சாப்னு சொல்லியிருக்கேன். ஃபேண்டசி பிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? எந்த டீமுமே துவக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி ஐபிஎல் இஸ் அ டோர்னமெண்ட் கோஸ் ஃபார் 60-65 days. நடுவுல பாஸ் ஆகி ரிசியூம் ஆகி திரும்பி வந்து மார்ச் 22 ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் மார்ச் 14-15 வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 70 நாள் 75 நாள் கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஐ டோன்ட் வாண்ட் எனி டீம் டு லூஸ், பட் யூ ஹவ் காட் நோ அதர் ஆப்ஷன். ஒன் டீம் ஹாஸ் டு லூஸ்.
அதுல எந்த இதுவும் கிடையாது. மும்பை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they know how to handle pressure more being in the situation more than anyone else அப்படிங்கும் போதும் பஞ்சாப் இந்த ஃபர்ஸ்ட் டைம் they have got very closer to the trophy in the touching distance. எனக்கு என்னன்னா, they should not get overawed by the situation that they are 2 steps away from the trophy. இன்னும் ஒரு மேட்ச் நான் ஆடுறேன், எனக்கு இந்த ஃபைனல் யாரு வந்திருக்கான் ஆட போறான் அதெல்லாம் பார்க்காம அவங்களோட டெம்ப்ளேட்டை அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா பஞ்சாப் ஹஸ் காட் a great chance. That is where these guys will edge out. ஹர்திக் பாண்டியா ஒரு ஐபிஎல் வின்னர், ரோஹித் சர்மா ஐபிஎல் வின்னர், போல்ட் ஐபிஎல் வின்னர், பும்ரா ஐபிஎல் வின்னர், திலக் வர்மா ஐபிஎல் வின்னர். அங்க நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு எடுப்பு ஏகப்பட்ட ஜாஸ்தியா இருக்கு. அங்க இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் தேர் ஐபிஎல் வின்னர்ஸ், they know how to handle pressure. இப்ப இவங்க as a டீம் பாத்தீங்கன்னா, அதையே ஷேயஸ் ஐயருக்கு சொல்லலாம். இப்ப மூணாவது டீம் இஸ் கெட்டிங் க்ளோசர். முதல்ல டெல்லியை ஃபைனல்ஸுக்கு எடுத்துட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் கேகேஆரோட வின் பண்ணாரு, அதுக்கப்புறம் இங்க ஒரு புது டீமுக்கு இவ்வளவு தூரம் கொண்டாந்து இருக்காருங்க போது வி கேன் see the inspiration in ஷ்ரேயஸ் ஐயர். அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? பிரப்சிம்ரன் சிங் in this pressure, பிரியான் ஷாஜா in this pressure, ஜார்ஜ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஆடுறாரு, அந்த பிரஷர் அவர் எப்படி எடுத்துக்க போறாரு? That is going to be the key thing here, and how they are going to win the 2 winning factors we have told them. நான் ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கேன் மும்பைக்கு, எட்ஜ் கொடுத்தே ஆனும் மும்பைக்கு எட்ஜ் கொடுத்துருக்கேன். நீங்க உங்க இதெல்லாம் யோசிச்சு பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த டீம் ஜெயிச்சாலும் they deserve to go there. It will be heart breaking for the team which is going to get eliminated. We will come back and see which team is going to meet Royal Challengers Bangalore in the final in the same venue. Until we come back and see whether your Octopus has nailed another prediction right with the review of this game with your very own Octopus. Thanks a lot and bye bye.